ஞானவான்களோ கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள் என்றால் என்ன? இன்றைக்கு நாம் எல்லாரும் சொல்றோம், கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் எல்லாரும் மேலேயும் கிருபையா தான் இருக்கிறார். அவர் கிருபை என்றைக்கும் இருக்கதான் செய்யுது. ஆண்டவர் கிருபையுள்ள தேவன். ஆமா, அவர் கிருபையுள்ளவர். அவருடைய கிருபை பெரியது. ஆமென். அவருடைய கிருபை பெரியது. ஆனால் அந்த கிருபையை உணர்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறவர்களே கிருபையினால் வரக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். கிருபையை உணர்ந்து கொள்ளுகிறவர்களும் உண்டு, கிருபையை போக்கடிக்கிறவர்களும் உண்டு. தமக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிற கூட்டம், கிருபை இருக்குன்னு சொல்லிக்கொண்டே கிருபையை போக்கடிக்கிற கூட்டங்கள் உண்டு. அது எப்படி அப்படின்னா, வசனம் சொல்றது, அவர் பாவியின் மேல கிருபை செய்கிறோம், பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும் அப்படின்னு சொன்னா, பாவிகள் இருக்கிற இடத்துல ஆண்டுடைய கிருபை உண்டு. அதனால அந்த கிருபையை என்ன பண்ணக்கூடாதுன்னா போக்கடிக்க கூடாது. அதான் கிருபை இருக்குதே அப்படின்றதுனால எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்பதே கிருபையை உணர்ந்து கொள்ளாத தன்மை. ஆனால் இங்க வசனம் சொல்லுகிறது, ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் அவர்கள் தனக்கு கொடுத்திருக்கிற அந்த சிலாக்கியத்தை, பாக்கியத்தை அவங்க காத்து கொள்வார்கள். அதை உணர்ந்து கொள்ளாதவர்கள் அந்த கிருபையை போக்கடிப்பார்கள். அந்த கிருபை போக்கடிக்கப்படுதல் அப்படின்னா, அவர்கள் மீண்டும் மீண்டும் ஆண்டவரை சிலுவையிலே அறைகிறவர்களாக இருப்பார்கள். இயேசுடைய இரத்தத்தை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறவர்களாக இருப்பார்கள். அவர் அந்த ரட்சிப்பை நமக்கு இலவசமாய் கொடுத்தார். அது நம்முடைய சுயநிதினாலோ நம்முடைய பலத்தினாலே உண்டானதல்ல. வசனம் சொல்லுகிறது, அது நமக்கு அவர் ஈவாய் இரக்கமாய் கொடுத்ததுதான் கிருபை. ஆகவேதான் வசனம் அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால், நாம் பாவத்தில் இருந்தோம், நம்ம பாவ மன்னிப்பை பெறுவது என்பது, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. பாவ மன்னிப்பை பெறுவது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அந்த பாவ மன்னிப்பை இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகள் மூலமா, அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக நமக்கு அதை இலவசமாக கொடுத்தார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எதுக்காக வந்தார் என்பதை உணர்ந்து கொள்ளுதல். நாம் இன்றைய காலகட்டங்களில் இயேசுவை எந்த அளவுக்கு உணர்றோம்னா, ஏதோ ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய மருத்துவராக, அல்லது பண தேவைகளை சந்திக்கக்கூடிய பினான்சியராக, அல்லது நம்முடைய தேவைகளுக்கு அற்புதங்களை கொண்டு வருகிறவராக மாத்திரமே. ஆனால் இந்த கிருபையை உணர்ந்து கொள்ளுதல் என்பது தகுதி இல்லாதவனுக்கு அவர் தகுதியை கொடுக்கிறாரு. அவர் பாவியாய் இருக்கிற நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றுகிறாரு. மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்கிற நமக்குள் அவர் வந்து வாசம் பண்ணுகிறாரே. இந்த உலகத்தின் ஒரு நாள் முடிவுக்கு வந்த பின்பு நீங்களும் நானும் அவரோடு கூட அவர் இருக்கிற இடத்துல நமக்கு இடம் அருளி இருக்கிறாரே. அதுதான் பெரிய கிருபை. இந்த உலகத்திலே நாம் உயர்ந்திருக்கிறது மாத்திரமல்ல, நம்மை பரிசுத்தவான்களாய் மாய்க்கிறது பெரிய கிருபை. இந்த உலகத்தினுடைய ஆசை ஐஸ்வர்யங்களோடு பெருகி இருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் பாவ மன்னிப்பு நிச்சயம் என்கிற நிலைக்குள் வந்தவர்கள் எல்லாம் இல்லை. அப்ப அந்த கிருபையை உணர்ந்து ஞானவான்கள் அந்த கிருபையை, அந்த கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்ளுவார்கள். இந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் வேற எங்கேயும் கிடைக்காது, இவர் மூலமா தான் கிடைக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுகிறவர்களாக இருப்பாங்க. அதான் ஞானவான்கள், அந்த கிருபையை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள். இல்லை அப்படின்னா பாவ மன்னிப்பு நிச்சயம்னா என்ன அப்படின்னு திரும்ப கேட்பாங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளை, கிறிஸ்துவின் பிள்ளை, கிறிஸ்தவர் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா பாவ மன்னிப்பு நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை. அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம்தான் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கிருபை, நமக்கு கிடைச்சிருக்கிற கிருபை.
அந்த கிருபையை உணர்ந்து கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். எனக்காக அவர் ஜீவனை கொடுத்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார் என்கிற உணர்வை உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த காலத்துல இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்திற்கு அதிக இடங்கள் இல்லை. அதே போல அவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த உன்னதமான பரலோக வாழ்க்கை பாருங்கள். ஆகவே தான் மோசே குறித்து சொல்லப்படுகிறது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து தேவ ஜனங்களோடு கூட பாட அனுபவிப்பதை அவர் தெரிந்து கொண்டார். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து அவர் மூலமாக நமக்கு ஒரு இளைப்பாறுகிற ஸ்தலம், நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுகிற ஸ்தலத்தை அவர் உண்டு பண்ணி நம்மை அங்கே சேர்க்கும்படியாக வந்தாரே, அது எவ்வளவு பெரிய கிருபை. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். நம்முடைய நித்திய வாழ்க்கை குறித்து தேவ திட்டம் இதை உணர்ந்து கொள்வார்கள். ஞானவான்கள் இதை உணர்ந்து கொள்வார். அதனால தான் சொல்றாரு, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான். ஏன்னா அழிவில்லாததை சம்பாதிச்சு வைக்கிறான். இந்த உலகத்தின் வாழ்க்கை ஒரு நாள் முடிந்து போகும் என்று அவனுக்கு தெரியும், இந்த ஞானவானுக்கு. ஆகவேதான் ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். இந்த ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபை எப்படிப்பட்டது, இன்றைக்கு நம்மை தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து விடுவித்து ரட்சிக்க வல்லமை அற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி நம்மை பரிசுத்தமாக்கக்கூடிய அவருடைய நாமத்தின் மேலும் அவருடைய இரத்தத்தினாலும் வருகிற அந்த கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். ஞானவன்கள் இதுலதான் டிஃபரன்ஸ் இருக்கிறது. உலகத்தின் ஆஸ்தி ஐஸ்வர்யங்களிலாலே நாங்கள் நிறைந்திருக்கிறோம் என்றதில் பெருமை பாராட்டுகிறது அது கிருபையை உணர்ந்த வாழ்க்கை அல்ல, அது உலகத்தோடு கூட ஒட்டின வாழ்க்கையே. கிருபையை உணர்ந்த வாழ்க்கை அப்படின்னா, விலையேறப்பெற்ற தம்முடைய இரத்தத்தை கொண்டு என் பாவத்தை நீக்கி என்னை மீட்டெடுத்தாரே, அது கிருபையை உணர்ந்த வாழ்க்கை. இந்த உலகத்திலே எல்லா விதத்திலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறேன், சுதந்திரம் நிறைய உண்டு என்று சொல்லுகிறது அல்ல. இந்த உலகத்தின் வாழ்க்கை முடிந்த பின்பு எனக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி என்னை கூட்டி சேர்ப்பதற்காக திரும்ப வரப்போகிறார் என்கிற எதிர்பார்ப்போடு காத்திருப்பது கிருபையை உணர்ந்து கொள்ளுதல். இதை யார் உணர்ந்து கொள்ள முடியும்? ஞானவான்கள். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய கிருபையை போக்கெடுக்கிறவர்களோ அவர்களுக்கு வரக்கூடிய எல்லா நன்மைகளையும் அவர்களே கெடுத்து போடுகிறார்கள். ஆண்டவருடைய கிருபையை நினைப்போம், அவருடைய கிருபையை உணர்ந்து கொள்வோம். அந்த மகா மேன்மைகளை அனுபவிக்கும்படியாக நம்மை நாம் ஆண்டவருடைய கரத்திலே நாம் விட்டு கொடுப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த கிருபையை போக்கடிக்கிறவர்கள் தான் ஆக்கினை தீர்ப்புக்கு தப்ப மாட்டார்கள். அவர்கள் நடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள், அவர்கள் ஆக்கினைக்குள்ளாகிறார்கள். அவர்கள் தேவ கிருபையை பற்றி கொள்வோம். தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது. சொல்லுகிறது, பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள், இதை பிரசங்கி எழுதுகிறார், மாயை மாயை எல்லாம் மாயை, வானத்தின் கீழும் பூமிக்கு மேலும் இருக்கிற எல்லாம் மாயையா இருக்கிறது என்று சொல்லி மாயை பத்தி ஒரு பெரிய பட்டியலை போடுறாரு. யோனா 2:8 சொல்றாரு, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள், இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். இது இருக்கிறவரை நம்ம அனுபவித்துக் கொள்ளலாம். இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது இதிலிருந்து ஒரு கைப்பிடி இல்லை, ஒரே ஒரு மண்ணை ஒட்டி கொண்டு போக முடியாது.
இங்கிருந்து எந்த பொண்ணையும் வெளியில் எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. நாம் கட்டின வீடுகளா இருக்கட்டும், நமக்கு சொந்தமான நிலங்களா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எதுவும் போக முடியாது. இதுதான் தெளிவா பிரசங்கில பார்க்கலாம். ஆகவே கிருபையை போக்கடிக்கிறவர்கள், மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரக்கூடிய கிருபையை அவங்க போக்கடிக்கிறாங்க. ஆகவே நாம் மாயையை பற்றி கொண்டிராமல், பொய்யான மாயையை பற்றி கொண்டிராமல் கர்த்தரை பற்றி கொண்டிருப்போம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஞானவான்கள் அந்த கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். நாம் ஞானவான்களாய் அவர் கிருபையை உணர்ந்து கொண்டவர்களாக அவருடைய வருகைக்கு ஆயத்தமாவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.